sananana 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 ஒத்த சிரிப்பில் ஒத்த உசுர கட்டி இழுத்தென்ன எங்க தூக்கி போகிற ஒத்த சிரிப்பில் ஒத்த உசுர கட்டி இழுத்தென்ன எங்க தூக்கி போகிற கண்ணா குழியில் பார்த்தேதான் எந்த நாட்கள் விடுஞ்சிடணும் நெத்தி பொட்டு பூவை வச்சு ஒன்ன நாளும் ரசிச்சிடணும் அங்க இங்க முத்தம் வச்சு ஒன்ன நாளும் நினைச்சிடணும் வெக்கப்பட்டு நீ சிடுங்க ஒளிப்பதிவு செஞ்சிடணும் விரதம் அடி முடிஞ்சு போகுதே உதடால் உயிரை நான் பருக போகிறேன் நீதானே என் வாழ்வின் வரமே ஒத்த சிரிப்பில் ஒத்த உசிரே கட்டி இழுத்தென்ன எங்க தூக்கி போகிற நம்மள வர சொல்லிட்டு அவன் எங்க போயிட்டான் ஏன் வரல சபா இங்க வா ஏன்டா இவ்ளோ லேட் ஒரு நிமிஷம் இரு சொல்றேன் யார் இது இவ தான் நான் கட்டிக்க போற பொண்ணு நல்லா இருக்காங்க கொடுத்து வச்சவங்க ஆமா என்ன எதுக்கு வர சொன்ன அப்பா அம்மாட்ட சொல்லி நீ தான் புரிய வைக்கணும்.
சரி, நான் பார்த்துக்கிறேன். நான் கல்யாணத்தை முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ம். டேய், ஒரு நிமிஷம் இருடா. ஏய் என்ன பண்ணுற? ஏய் வேணாம் வேணாம். ஏய் என்கிட்ட இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். தேவைப்படும். சரி நான் கிளம்புறேன், போயிட்டு கால் பண்ணுறேன். போலாமா? அப்போ நாங்கள் வரோம். கால் பண்ணுறேன். பை. சார் அந்த ஸ்டுடியோல இவன் மட்டும் தான் சார் கிடைச்சான். இவனை விசாரிச்சா அவங்களை பிடிச்சலாம் சார். டேய் சத்தியம் எனக்கு தெரியாது சார். டேய் சார் மரியாதையா உண்மையை சொல்லு. சத்தியம் எனக்கு தெரியாது சார். சார் சத்தியம் எனக்கு தெரியாதுங்கிறல சார். சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். உங்க பொண்ணு அந்த பையனும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். ஆனா அது கூடதே இருக்கிற 2 பேரும் முந்திரியும் கருவாயனும் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் சார். அவங்கள வேணா நான் காட்டி கொடுக்குறேன் சார். அவங்கள பிடிச்சா உங்க பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். பூவாய் பூத்திருக்கு பூவினிலே 1000 பூ, பூக்களில் சிறந்த பூ என்ன பூ? சிரிப்பு. செருப்பு. இதுக்குதான் புதுசா கல்யாணம் ஆனவங்கள வியாபாரத்துக்கு வைக்க கூடாதுங்கிறது. ஒழுங்கா வியாபாரத்தை பாருங்க. வியாபாரத்தை பார்க்குறோம். முல்லை, அரளி, ரோசா, மலரு. முல்லை மல்லி ஒரு 3 முழம் கொடு. 1 2 3 4 5. தம்பி 3 முழம் போதும். என்னக்கா நம்ம கடையில பூ வாங்கிட்டு போய் தலையில வச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கார மட்டும் இல்ல பக்கத்து வீட்டுக்கார வாசனை பிடிச்சு உங்க பின்னாடியே வருவாரு. 6 முழம். அப்படி போடு. 5 6 முழம் சரியா இருக்கு. மிச்ச காசு நீயே வச்சுக்கோ. வாவ் டிப்ஸா. ஜிக்கு 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 ஜிக்கு. எப்படி என்ன நுப்புடி? என்ன மாமா உன்கிட்ட வித்தல நல்லதா இருக்கு, ஆனா வார்த்தை சரியில்லையே. வார்த்தை சரியில்லையா? வியாபாரம் தானே நமக்கு முக்கியம். அங்க பார்த்தேல அக்கா முகத்துல சிரிப்பு. அவங்க வீட்டுக்கார பேர் கருப்பு, உன் மூஞ்சில போடுவாரு அருப்பு. ஏண்டி உனக்கு வெறுப்பு? பின்ன என்ன மாமா, பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டா அவங்க வீட்டுக்கார மட்டும் இல்ல பக்கத்து வீட்டுக்காரரும் கூடவே வருவாருன்னு சொல்றியே. நான் ஹவுஸ் ஓனர் சொன்னேன். பார் இனிமே ஆக்ஷன் மட்டும் தான், நீ டயலாக் என்னோடது. ஏய் என்னடி ரொம்ப பேசுற. அக்கா வாயிலே போடுறா. அவ்வளோ அதை வாயில போட்டா நான் அந்த கத்தி எடுத்து கழுத்துல போட்டிருப்பேன். ஆமா அது பூக்காரியா மீன்காரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் பூக்காரி, செகண்ட் ஆஃப் மீன்காரி. தடா பஜாரியா? பூ 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 பூ. வளவல்னு பேசாம வேலையை பார் மாமா. மாமாவே வந்துட்டாரு. ஃப்ரீயா கேப்ப கொடுத்துறாத. வாங்க சார் வாங்க. பூ வேணுமா? பூவெல்லாம் வேணாம், இதுதான் வேணும். மாமா என்னோட மாமா. எப்படி? ஏய் மலரு இரு. மலரு நீ மூடுறியா? மலரு நீ பயப்படாத. எலி அப்படியே காப்பாத்துற. 20 rupees. தாங்க சார், சாப்பிடுங்க. ஓகே ஏய் பானிபூரியை வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணும்போதே நினைச்சேன்டா, எனக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்கூடாது. இப்பதான்டா லைஃப்ல செட்டில் ஆகலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள வச்சிட்டியடா அப்பு. யார் சார்? சார் 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 விடுங்க சார், என்ன நம்பி 2 ஜீவன் இருக்கு சார். சங்கி மங்கி நம்ம பிரான்ச்ச பாத்துங்க. சங்கி மங்கி மணிப்பூர் போயிராவீங்க.
தான் சார் இருக்காங்க. ஆமாம் சார், நம்ம இடத்துல தான் இருக்காங்க. ஓகே சார், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க சார். ஓகே சார். டேய் நல்லவங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களாடா? அவன் என் காதல கெடுத்தா, நீங்க வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களடா. ஒன்ன மட்டும் காட்டி கொடுத்தான், இவன் என்ன தான் காட்டி கொடுத்தான். போடா பாடுறா, என்ன காட்டாங்க. அதனாலதான் வழி பொறுக்க முடியாம உங்களை காட்டி கொடுத்துட்டேன். வழி பொறுக்கலனா எல்லா உண்மையும் சொல்லிடுவியா? எனக்கு தான் அடிச்சடி வலிக்குது. நான் சவாரி இடத்த காட்டி கொடுத்தனா? போடா, நண்பனை காட்டி கொடுக்கறது நடு வீட்டுல தூக்குல தொங்குற மாதிரிடா. அவரோட போன் நம்பர் 9841231224 சார். சார் அங்க போனா ஆகி புடிச்சலாம் சார். என் மாமத்துல தான் எனக்கு தெரியும். எனக்கு இதுக்கு மேல எதுவும் தெரியாது சார். இல்ல நான் சார். எத்தனை தண்ணி நம்பர் சொல்றேன். ஹே, நம்பர் சொல்றா. 9841231224 சார். என் பொண்ணு கிடைக்கட்டா. அப்புறமா எதுடா? எதுடா? வண்டில ஏறு. போடா. வண்டில ஏறா. உள்ள போ. ஏறா. ஐயோ. சார் சொல்லுங்க சார். ராம், நான் தான். என் பொண்ணு அந்த பையன் உயரில் தான் வச்சிருக்கான். அவன் கூட இருக்கிற ஃபோன் நம்பர் கிடைச்சிருக்கு. நான் வந்துட்டே இருக்கேன். நம்பரை மட்டும் அனுப்புங்க சார், மற்ற நான் பார்த்துக்கிறேன் சார். டேய், இவரோட வந்து வச்சுக்கிறோம்டா, கதவு சாத்திட்டு வாடா. போலாம் மணி. நான் சொல்ற வரல அந்த பசங்க லாக்அப்லேயே இருக்கட்டும். மாப்பிள்ள வண்டியா பக்கத்துல வந்துட்டேன்டா மாப்பிள்ள. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ஓனரோட ரிலேட்டிவ்க்கு முக்கியமான வேலை. எல்லா டிரைவரும் ட்ரிப் போயிட்டாங்க. வேற யாரும் இல்லைனாலும் நான் போயிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. டேய் என்னடா, உன்னை நம்பி தானடா வந்தோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, நேராக வைத்திய ஹோட்டலுக்கு போ. அங்கே போய் லாட்ஜ் மேனேஜர் பார்த்து என் பேரை சொல்லு. 10ஆம் நம்பர் ரூம் கொடுப்பாங்க. அங்கே போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் வேலையை முடிச்சுட்டு நேராக அங்கே வர்றேன். சரி ஓகேடா, சீக்கிரமா வந்துரு. ஏய், வண்டி ஓரமா பார்க் பண்ணா போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. அண்ணா வணக்கம் அண்ணா. 14 நம்பர் ரூம் அண்ணா. சரி அண்ணா. நேற்று கோர்ட்டுக்கு போனப்போ கூட அண்ணனை சுத்து போட்டானுங்க. ஜஸ்ட் மிஸ். நம்ம தம்பியை போட்ட கார்த்தி வெய்யரோட ஹோட்டல்ல இருக்கானே, வைத்திய ஹோட்டல்ல. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அவன் உன்னை பார்த்தானா? அவன் என்ன பார்க்கல. சார் நீ அங்கிருந்து கிளம்பு, நான் வந்துட்டே இருக்கேன். ஓகேண்ணே. இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு போல. நீ அண்ணன் போய் சொல்றான். டேய், நான் அண்ணன் கிட்ட மேட்டர் சொல்லி கூட்டு வந்துடுறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வை. போ. எத்தனை நாளைக்கு தான் ஹோட்டலு கெஸ்ட் ஹவுஸ்னு இருக்கிறது? எனக்கு ஒத்திக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்தா நீங்களும் வந்து அடிக்கடி ஒத்திக்க பார்த்துக்கலாம்ல. ஒத்தி அவனை சொந்த விட வாங்கி தரேன். நானும் அதை தான் எதிர்பார்த்தேன்.
நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுண்ணே. ரகுபதி ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்றா? வண்டி ரெடி பண்றா. சரிண்ணே, வாங்க. சீக்கிரம் போ. ரூம் பக்கெட். சீக்கிரம் ஏறி. போ போ. வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம் சார். இங்கே முத்துப்பாண்டி ரூம் சொல்லியிருந்தாரு. தம்பி சார், அந்த 14 நம்பர் ரூம் கொஞ்சம் காமிச்சிரு. சரிங்க சார். ஓகே சார், நீங்கள் போங்க. தேங்க்யூ சார். ஓகே, போகலாம். வாங்க சார். ஓகே. சார் இதான் சார் உங்கள் ரூமு. ஏதாவது தேவைன்னா நம்பர் 9 கால் பண்ணுங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. என்ன ரூம் ஒரு நீட்னஸே இல்லாமல் வச்சுருக்கானுங்க. என்ன சார் 10ஆம் நம்பர் ரூமுக்கு பதில் 14ஆம் நம்பர் ரூமை கொடுத்துருக்கீங்க? இப்போ கார்த்திக் ரூம் வெக்கேட் பண்ணிட்டு போனல, அதே ரூமே இப்போ இவங்க கண்டினியூ பண்ணட்டும். ஒரு 2000 ரூபா வரும். அதில் 1000 ரூபா நீ எடுத்துக்கோ, 1000 ரூபா நான் எடுத்துக்கிறேன். சூப்பர் சார். அதனால தான் நீங்கள் மேனேஜர், நான் ரூம் பாய். ஆனால் ஒரு விஷயம், இந்த விஷயம் ஓனருக்கு தெரியக்கூடாது. ஓகே சார். ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. ஓகேவா? ஓகே சார். டெஃபினெட்லி. வேலை பாரு போ. ஒரு பிரச்சனை இல்லை சார். பையனை தட்டி தூக்கிட்டு உங்க பொண்ணை நான் சேஃபா கூட்டு வரேன். நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். டேய் தடியா, அந்த பிரிட்ஜ் கிட்ட போன ரெடியா இரு. போன உடனே அவனை தூக்குறோம். மது, டிஃபன் இங்கே வாங்கிட்டு வந்து சாப்பிடலாமா, வெளியில் போய் சாப்பிடலாமா? வெளியில வேண்டாம், இங்கே சாப்பிட்டுக்கலாம். அதான் சேஃபா இருக்கும். என்ன சாப்பிட்ற? ஒரு தோசை. சரி, ஓகே. ஹலோ, ரிசப்ஷன் சார். 14ஆம் நம்பர் ரூமுக்கு 2 தோசை அனுப்புங்களேன். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சரி மது, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே. ஏய் நேரா போடா 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 போடா. ரைட் போடா ரைட் போடா ரைட் போடா. சேட போ. அந்த ஆட்டோ கட் பண்ணு, ஆட்டோ கட் பண்ணு. சேட போ 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 போ. டேய் என்னடா 80ல போற, 800ல போடா. டேய் போடா போடா போடா. அந்த வண்டி தானா புடா புடா. அந்த வண்டி தானா புடா. இவன் தான்டா. டேய் வெளிய வாடா. 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 டேய் உன் ஃப்ரெண்ட் எங்கடா? என்னடா சொல்றீங்க? எனக்கு புரியல. எங்கடா இருக்க உன் ஃப்ரெண்ட்? சத்தியமா எனக்கு தெரியலடா. உண்மையை சொல்லுடா. டேய் போட்டு மாட்றா. டேய் சொல்றியா இல்ல குடும்பத்தோட சாகுறியா? சொல்றா. அண்ணா சொல்லிரேன். அவங்க 2 பேரும் வைத்து ஓட்டலாம்னு இருக்காங்க. செல்லுடா. குடுடா. டேய் வாடா.
சொல்றி. அவர் ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஏய், அவன் மேல எது தப்பு இல்ல, எது தப்பு இல்ல. எங்கடா இருக்க டேய்? ப்ளீஸ் அவர் விட்டுடு ப்ளீஸ். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஊர் மேயிரவனி, அவன் மேல உனக்கு என்னடி அக்கறை? உள்ள இருக்கானு போய் பாரு. மது என்னாச்சு? மது மது ஹலோ சார் ரிசப்ஷனா? ஹலோ ஆம்புலன்ஸ். முத்துப்பாண்டி அந்த காதலியோட எந்த ரூம்ல தங்க வச்சிருக்கான்? ராம், நான் வந்துட்டே இருக்கேன். மது கிடைச்சாலா? நேரா சக்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க சார். சக்தி ஹாஸ்பிட்டலுக்கா? ஏன் என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார். ஆக்சிடென்ட்டா? என்ன சொல்ற ராம்? உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார். அவன் கிடைச்சிட்டானா? அவன் கிடைச்சிட்டான் சார். அவனை பிடிச்சு வை, நான் வந்துகிட்டே இருக்கேன். டாக்டர் டாக்டர் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. டாக்டர் டாக்டர் சீக்கிரம் டாக்டர் என்னன்னு பாருங்க டாக்டர். பாருங்க டாக்டர். மது 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 டாக்டர் 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 கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் சீக்கிரம் பாருங்க டாக்டர். என்னாச்சு? நெக் இன்ஜூரி டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். எப்படி இருக்கு? மது மது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ஒரு எம்எல்சி போட்டுட்டு சீக்கிரம் ஐசியூ கொண்டு வாங்க. சார் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். டேய், உள்ள வச்சு அவனை ஒண்ணும் பண்ணாதீங்க. வெளியே தூக்கிட்டு வாங்க. ரெக்க பிச்சிருவோம். சார் சிஸ்டர், என் மதுக்கு எப்படி சிஸ்டர் இருக்கு? ப்ளீஸ் சிஸ்டர், நான் பார்க்கலாமா? அவனை தட்டி தூக்குங்கடா. டேய், அடிச்சு தூக்கி போடுங்கடா அவனை. சார் ஒன்றும் டென்ஷன் ஆகுங்க சார். எல்லாத்தையும் பசங்க பார்த்துக்குவாங்க.
வாங்க. நாம முதல்ல பாப்பா சார். அவனை அடிச்சே சாக. நான் பாத்துக்கிறேன். உள்ள போடா சார். மதுமிதா எந்த வார்டில் இருக்காங்க? ஐசியூல இருக்காங்க சார். ஐசியூலையா? ஏன் சீரியஸா? சார் டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் பார்த்துட்டேன். டாக்டர் செக் பண்ணிருக்காங்க. அவங்க பார்த்துப்பாங்க சார். மது மது விசாரிச்சது அப்படிதான் சார் சொன்னாங்க. சிஸ்டர் அட்டெண்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சார் டாக்டர். டாக்டர் எஸ் என்னாச்சு சார்? நீங்க யாரு? என் பொண்ணு. நான் தான் மதுவோட அப்பா. சாரி சார், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். கழுத்துல பலமா விட்டு விழுந்ததுனால என்னால காப்பாற்ற முடியல. சாரி சார். மணி. மது 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 ஐயோ ஒத்த போட்டு செல்ல கொடுத்து வளர்த்துரு. ஏன்னா இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டே மது. உங்க அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? உங்க அம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் மது? ஐயோ மணி, என் மதுவை பாத்தியா? இதை பார்க்க வேணாம வந்தோம். ஐயோ, அதை திருட்டு போய் நம்ம 1000 வாட்டி படிச்சு சொன்னே கேட்டியா? ஐயோ 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 மது.